ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயு கவுன்சில் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா வரக்கூடிய நாட்கள் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எப்பயுமே நடக்காத ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கவுன்சிலிங்கில் நடந்திருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த வருஷமே ரவுண்ட் 4 வந்து இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஃபேஸ் 4 வந்து நடந்ததே கிடையாது. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபேஸ் 4 நடக்குது அப்படின்னு சொல்லி என்னாச்சு பார்த்தா, அது 7.5 ஃபேஸ் 4 இருக்குது அப்படின்னு சொல்லி ஆஃப்லைன் கவுன்சிலிங் என்னாச்சு பார்த்தா கூப்பிட்ருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அகடமிக்ஸ் டீமுக்கு வந்து ரவுண்ட் 4 நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. சரியா, அதை பற்றி தான் இந்த வீடியோ பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏன் சார் ரவுண்ட் 4 வரைக்கும் நமக்கு இந்த வருஷம் கவுன்சிலிங் வந்து போகுது அப்படின்னா, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா, இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அக்ரி கவுன்சிலிங் எல்லாமே வந்து நமக்கு எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் அக்ரி கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரியா, ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து முன்னாடியே நமக்கு வந்து அக்ரி கவுன்சிலிங் முடியவே போகுது. இன்னும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஆனால் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு முன்னாடியே அக்ரி கவுன்சிலிங் முடிய போகுது. அதனால் நிறையா பசங்க என்னாச்சு பார்த்தா வரவே இல்லை. கவுன்சிலிங்க்கு நிறையா பசங்க வந்து வரவே இல்லை, அட்டன் பண்ணவே இல்லை. அதனால தான் அவங்க வந்து அந்த சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 4 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. சரியா, அதனால் மேபி வந்து நமக்கு வந்து அகடமிக் ஸ்ட்ரீம்லேயே நமக்கு வந்து 7.5 இல்லாமல் நமக்கு அகடமிக் ஸ்ட்ரீம்லேயே நமக்கு ரவுண்ட் 4 வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்கிற சீட்ஸ் வந்து குறைவு தான். ஆனால் கூப்பிட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே கூப்பிட்ருக்காங்க. அப்போ என்ன யோசனை இருக்காங்க அப்படின்னா, வர எல்லா பேருமே வரட்டும், யார் வந்து சீட்டை ஓகே பண்ணிக்கிறாங்களோ அவங்க சீட்டை வந்து ஓகே பண்ணிவிட்டு போகட்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் கூப்பிட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதாவது அகடமிக் ஸ்ட்ரீமோட ரவுண்ட் 4 கவுன்சிலிங் வந்து மேபி நமக்கு கூடிய விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். அட்மிஷன் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ.